சேர்த்த பணத்தை செலவழிச்சாலும் சொத்த மாத்தி எழுதி வச்சாலும் பாட்டி சொல்ல கட்டாதே. ஒரு சாதாரண மனுஷன் தனக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய ஒரு சர்டிபிகேட்டுக்காக ஒரு பெரிய அரசாங்க அமைப்பையே எதிர்த்து போராடினா என்ன ஆகும்? இது அப்படிப்பட்ட ஒருத்தரோட கதை தாங்க. அதிகாரிகளோட அலட்சியத்துக்கும் காலதாமதத்துக்கும் எதிரா ஒரு தனி மனுஷன் நடத்தின ஒரு பயங்கரமான போராட்டத்தோட கதை இது. இந்த வார்த்தைகள்ல தான் இந்த கதையோட மொத்த சாராம்சமே அடங்கியிருக்கு. இது வெறும் ஒரு சர்டிபிகேட்டுக்கான சண்டை இல்ல, இது ஒரு சட்டத்தோட ஆன்மாவே காப்பாத்துறதுக்கான ஒரு போராட்டம்னு மனுதாரர் திரு பாக்கியராஜ் அவர்களோட இந்த கூற்று ரொம்ப ஆழமா நமக்கு உணர்த்தது. இந்த கேள்வியை நீங்களே உங்களை கேட்டு பாருங்க. நம்மள பல பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு ஒரு வேலைக்காக போனா அது முடியறதுக்குள்ளே போதும்னு ஆயிடும். அப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு தனி மனுஷனால என்ன செஞ்சிட முடியும்? வாங்க இதுக்கான பதில நாம சேர்ந்து தேடலாம். சரி வாங்க, இந்த கதையோட முதல் அத்தியாயத்தை பார்க்கலாம். திரு பாக்கியராஜோட போராட்டம் எங்க எப்படி ஆரம்பிச்சது? இந்த கதை ஆரம்பிச்சது 2022ல, ஆனா முடியறதுக்கு 2025 ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு வாரிசு சான்றிதழுக்காக 3 வருஷ போராட்டம். அதுவும் சும்மா இல்ல, இடையில 8 முறை திரும்ப திரும்ப அப்ளை பண்ணியும் ஒரு பதிலும் இல்ல. தகவல்கள் வேணுனே மறைக்கப்பட்டிருக்கு. 9. இந்த ஒரே ஒரு நம்பர் போதும் இந்த சிஸ்டமோட அலட்சியத்தையும் அதே சமயம் மனுதாரரோட விடாமுயற்சியும் நமக்கு காட்ட. ஒரே ஒரு டாக்குமெண்ட்டுக்காக 9 தடவை அப்ளை பண்றதுன்னா அது எவ்வளோ பெரிய மன உளைச்சலையும் அலைச்சலையும் கொடுத்துருக்கும். இப்படி தொடர்ச்சியா இழுத்தடிச்சிட்டு இருந்த இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சது தமிழ்நாடு தகவல் ஆணையத்தோட தலையீடுதான். அங்கதான் இந்த கதையில ஒரு பெரிய திருப்புமுனையே ஏற்படுது. தகவல் ஆணையம் போட்ட இந்த உத்தரவு ரொம்பவே அதிரடியானது. இதுல இருக்கிற ஒவ்வொரு படியும் அவ்வளவு வருத்தம் உள்ளது. முதல்ல மாவட்டத்தோட ஹெட்டான கலெக்டரையே பொது தகவல் அதிகாரியை நியமிச்சது. ரெண்டாவதா அவரை நேரடியா விசாரணைக்கு வர சொல்லி சம்மன் அனுப்புனது. அதுவும் உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு ஆர்டர் போட்டது. கடைசியா இந்த மொத்த உத்தரவையும் நியூஸ் பேப்பர்லயும் டிவிலையும் விளம்பரப்படுத்தணும்னு சொன்னது. இது ஒவ்வொன்றும் இந்த சிஸ்டத்துக்கே ஒரு பெரிய ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். கீழ்மட்டத்துல ஆபீசர்ஸ் இருக்கும்போது எதுக்கு எடுத்ததும் மாவட்ட கலெக்டரை பொறுப்பாக்கணும்? இந்த அசாதாரணமான முடிவுக்கு பின்னாடி இருக்கிற சட்ட மற்றும் நிர்வாக காரணங்கள் என்ன? வாங்க பார்க்கலாம். ஆணையத்தோட இந்த நடவடிக்கை ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த முடிவு கிடையாது. இதுக்கு சட்டத்துல தெளிவா இடம் இருக்கு. தகவல் அறியும் உரிமை சட்டமே சொல்லுது, கீழ்மட்ட அதிகாரிகள் அவங்க வேலையை சரியா செய்யலன்னா சட்டத்தை நிலைநாட்ட தேவையான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க ஆணையத்துக்கு முழு பவர் இருக்கு. காரணம் ரொம்ப சிம்பிள். வருவாய் கோட்டாட்சியர், அதாவது ஆர்டிஓ, அப்புறம் தாசில்தார், இவங்க 2 பேருமே அவங்க கடமையை செய்ய முழுசா தவறிட்டாங்க. அந்த ஆபீஸ்கள்ல இருந்த மொத்த நிர்வாக சீர்கேடு தான் மாவட்டத்தோட தலைவரான கலெக்டரே நேரடியா களத்துல இறக்க காரணமா அமைஞ்சது. சரி, இவ்ளோ பெரிய சட்ட போராட்டத்தோட ரிசல்ட் என்ன? திரு பாக்கியராஜ் போட்ட அந்த 5 ஆர்டிஐ மனுக்களுக்கும் கடைசியில என்னதான் தீர்வு கிடைச்சது? வாங்க பார்க்கலாம். பாருங்க, ஒவ்வொரு கேஸ்லயும் நிர்வாகத்தோட தவற சுட்டிக்காட்டி அதுக்கு தகுந்த நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. அலைக்கழிச்சதுக்காக 5000 ரூபாய் இழப்பீடு, தகவலை மறைச்சதுக்கு கலெக்டருக்கே சம்மன், அப்புறம் 10,000 ரூபாய் இழப்பீடு மற்றும் அபராதம்னு ஆணையம் ரொம்பவே கடுமையான நடவடிக்கைகளை எடுத்திருக்கு. மொத்தமா இந்த தொடர் அலைக்கழிப்பால மனுதாரர் அனுபவிச்ச மன உளைச்சலுக்காக 15,000 ரூபாய் இழப்பீடு கொடுக்க ஆணையம் உத்தரவிட்டிருக்கு. இது வெறும் பணம் இல்ல, அதிகாரிகளோட தப்புக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணுங்கிறதுக்கான ஒரு நேரடியான விளைவு. இந்த நிர்வாகச் சீர்கேடு எவ்வளவு சின்ன விஷயங்கள்ல கூட இருக்குன்னு பாருங்க. சட்டப்படி ஒரு மனுவுக்கு வாங்க வேண்டிய ஃபீஸ் வெறும் 2 ரூபாய் தான். ஆனா வட்டாட்சியர் ஆபீஸ்ல 5 ரூபாய் வசூல் பண்ணிருக்காங்க. இந்த சின்ன விதிமீறல் கூட ஆணையத்தோட பார்வையில இருந்து தப்பல. இதுக்காகவும் அபராத நடவடிக்கை எடுக்க உத்தரவு போட்டிருக்காங்க. ஆனா இந்த கதை இதோட முடியல. ஒரு முக்கியமான கிளைமேக்ஸ் பாக்கி இருக்கு. வர்ற மார்ச் 23, 2026 கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டரும் சம்பந்தப்பட்ட மற்ற அதிகாரிகளும் தகவல் ஆணையத்துல நேரடியா ஆஜராகி விளக்கம் கொடுக்கணும். அன்னைக்குதான் இந்த வழக்குல இறுதி நடவடிக்கைகள் எடுக்கப்படும். சரி, இது ஏதோ கள்ளக்குறிச்சியில நடந்த ஒரு தனிப்பட்ட வழக்கு தானே அப்படின்னு நாம நினைச்சிட முடியுமா? நிச்சயமா இல்ல. இந்த வழக்கத்தோட முக்கியத்துவம் அதை விட ரொம்ப பெருசு. இது நம்மளோட குடிமக்கள் உரிமைகளோடும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தோட வரலாற்று முக்கியத்துவத்தோடு சம்பந்தப்பட்டது. இந்த வழக்கத்தோட ஆன்மாவே தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் தாயின்னு போற்றப்படுற அருணா ராய் அவர்களோட இருக்கிற தொடர்பு தாங்க. மனுதாரர் பாக்யராஜ் அவரை ராஜஸ்தான்ல நேரடியா சந்திச்சிருக்காரு. அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி வாங்கி கொடுத்த இந்த சட்டத்தை ஆணையத்தோட இந்த ஒரு உத்தரவு காப்பாத்திடுச்சுன்னு அவர் ரொம்ப நெகிழ்ச்சியா சொல்றாரு. இது இந்த வழக்க ஒரு லோக்கல் இஷ்யூல இருந்து நேஷனல் லெவல் முக்கியத்துவம் வாய்ந்ததா மாத்துது. இந்த உத்தரவை ஏன் நியூஸ் பேப்பர்லயும் டிவிலையும் வெளியிட சொன்னாங்க? இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான நோக்கம் இருக்கு. இது எதிர்காலத்துல இந்த மாதிரி தவறுகள் நடக்காம தடுக்கிறதுக்கான ஒரு வார்னிங் பெல். கடமையை சரியா செய்யாத ஒவ்வொரு அதிகாரிக்கும் இது ஒரு பாடம்.
நேர்மையான ஒரு நிர்வாகத்தை உருவாக்குறதுக்கான ஒரு முக்கியமான படி இது. ஆக நம்ம மறுபடியும் ஆரம்பத்துல கேட்ட அதே கேள்விக்கு வரோம். ஒரு சிஸ்டம் ஃபெயில் ஆகும்போது ஒரு சாதாரண குடிமகனோட போராட்டம் உண்மையிலேயே அதை மாத்த முடியுமா? இந்த வழக்கு கண்டிப்பா முடியும்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது. ஆனா முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி வெற்றிகள் எப்பவாவது நடக்கிற ஒரு விதிவிலக்கா இல்லாம எல்லா இடத்துலயும் நடக்கிற ஒரு விதியா மாறணும்னா நாம என்ன செய்யணும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?